மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களுக்கும், இரு பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், மடாலய அன்பர்கள் என அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் பணிவான மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது இரு கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் CSW நிறுவனத்தினர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட புகையிலை ஒழிப்பு அமைப்பு இந்த நிறுவனங்கள் எல்லாம் இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழாவை இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு திருமதி சந்திரபிரபா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். முதல் 5 இடத்தை பெற்ற மாணவ செல்வங்களுக்கும், மெட்ரிக் பள்ளியிலே 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே முதல் 3 இடம் பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்குவதாக அவர்கள் அறிவித்து இப்பொழுது அந்த நிகழ்வுக்கு அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவ செல்வங்களுடைய சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக அலையன்ஸ் நிறுவனத்திலிருந்தும் அவர்களோடு பிரபு அவர்களும் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக திரு ஃபாசில் ரஹ்மான் அவர்கள் CSW நிறுவனத்தினுடைய சமூக நல அறக்கட்டளை, அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். விஸ்வநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்து CMS கல்லூரி MSW டிபார்ட்மெண்டிலே பெற்றோரியாக இருக்கக்கூடிய திருமதி பத்மா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். திருமதி சரண்யா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ளார்கள். திரு செல்வத்தங்கம் அவர்களும் வருகை புரிவார்கள். அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மற்றுமுள்ள மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், மடாலய அன்பர்கள் என அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிராட்டிடியூட். இந்த டைமில் இவ்வளோ டிசிப்ளினாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு தேங்க்யூ. இதில் வந்து இன்னொரு எனக்கு ஒரு பெருமையான விஷயம், இந்த ஸ்கூலில் 5th வரைக்கும் நான் படித்தவன். இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கேன். ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தட். இந்த மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. இப்போ நீங்க அரேஞ்ச் பண்ண டைமிங் வந்து கொஞ்சம் மோசமான டைமிங் சார். ஏன்னா எல்லாருக்குமே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சாப்பிட்டா தொண்டர்களுக்கு கூட என்ன பண்ணுவாங்களாம், தூங்கி ரெஸ்ட் எடுத்துருவாங்களாம். அப்ப நாங்கெல்லாம் பாவம் இல்லையா, ஆஃப்டர் ஆல் ஒரு 14 வயசு தான் ஆன ஒரு சின்ன குழந்தைங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மந்தமா இருக்கிற நேரத்துல நீங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வச்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால
எங்களை வந்து நாங்க ஏதாவது கேள்வி கேட்டு நாங்க பதில் சொல்லாம இருந்தோம் அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க. காலம் கூடி வராத காரணத்தினால நாங்க பதில் சொல்லல. இல்லைன்னா நாங்க நல்லா பிரைட்டா என்ன பண்ணிருப்போம், பதில் சொல்லியிருப்போம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓகே. இந்த போதைப் பொருள் எனக்கு என்னவெல்லாம் செய்துவிடும், இதெல்லாம் நம்ம ஏன் பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத நம்ம முக்கியமா தெரிஞ்சிருக்கோம். அப்ப போதைப் பொருள்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கலாம், நிறைய பேர் என்னென்ன பெயர்ல வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய அடிப்படை தன்மை என்பது என்னை அடிமைப்படுத்துவது மட்டும்தான் இல்லையா? அது சிகரெட்டாக இருக்கலாம், கூலிப்பாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், அல்லது மூக்கில் போட்டுக் கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு பொடியாக இருக்கலாம். என்ன வேணாலும் இருந்துட்டு போதும். ஆனா அதனுடைய அடிப்படை தன்மை என்பது என்னை அதற்கு அடிமைப்படுத்தி முட்டாளாக்குவது மட்டும்தான் இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். பெருசா மண்டையில இருந்து கால் வரலும் கொண்டு போய் நம்மளை முடிச்சு தள்ளிட்டாங்க மேடம் இல்லையா? பயமா இருக்கா? 2 விஷயம் தான் நான் சொல்றேன், 1 நிமிஷம் தான் சரியா? பிறப்பு நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா? யாருக்கு பிறக்க போறோம், எந்த டைம்ல பிறக்க போறோம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இறப்பு இப்ப சாவமா எப்ப சாவோம் ஏதாவது தெரியுமா? யாருக்காவது முன்கூட்டியே இங்க தெரியுமா? தெரியாது. 2க்கும் நடுவில் இருக்கிற இடைப்பட்ட வாழ்க்கை யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. சோ நம்மளுக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோம், எப்படி நம்மள செம்மையா நடத்தணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். போதைப் பொருள் இருந்தா மட்டும்தான் நமக்கு கேன்சர் வருமா? இல்லாமலும் வருது இல்லையா? கரெக்டா? சோ எதனால நமக்கு வருது? இப்ப நான் அதுக்கு உண்டான விடையை சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. அதாவது பசிக்காம நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பொருளுமே விஷம்தான். நல்லா கேட்டுக்கோங்க. பசிக்காம நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு உடல்ல தீங்கு விளைவிக்கக்கூடியதுதான். 1. நம்பர் 2, 2வது, நீங்க பசி எடுத்தும் நீ சாப்பிடலைனாலும் பிரச்சனை தான், அது அல்சர் வரும். இந்த புரியுதுங்களா? இந்த டிஃபரன்சியேஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா உணவு வந்து ரெடியா இருக்கு, வயிறு வந்து ரெடியா இருக்கு உணவை ரிசீவ் பண்றதுக்கு, நீங்க உணவு கொடுக்க மறுக்கிறீங்க. சோ அதனால அது என்ன பண்ணுது, உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவா பண்ணுது. சப்போஸ் உங்களுக்கு பசியே இல்லை, நீங்க காலையில் நல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்க, மத்தியானம் திடீர்னு 12 மணிக்கு சொல்றாங்க சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வலுக்கட்டாயமா நீங்க சாப்பிடும் போது உடலுக்கு தெரிவதில்லை, நீங்க உணவு என்ன கொடுக்குறீங்கிறது தெரியறதில்லை. To all the dignitaries present on the dais, first and foremost, my heartfelt gratitude to Our Holiness Swamiji for his valuable presence and divine blessings. I thank Manager Sir for his constant support. My sincere gratitude to Selvathangam, Deputy Commissioner of Police, Coimbatore. Sir has some emergency work, he can't able to join with us. My deep gratitude to teachers for spending their valuable time here. Thank you so much for Sendil sir for organizing in a smooth manner. I would like to thank all the students and the parents for your esteemed cooperation and the media to update all our event. On behalf of management, teachers and students, our heartfelt thanks to all. Dear students, say always yes to life and no to drug. Discipline, passion, focus and hard work are the ingredient of success. So your effort, your reward. Stay dedicated, do good, achieve greatness. Thank you so much.